வணக்கம். சாதனைப்பள்ளி சாரதாவின் வணக்கம். இன்றைய திருக்குறள், ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன்கண். பொருள், ஒற்றர்கள் புகழ்வாய்ந்த அறநூல்கள் இவை இரண்டும் மன்னனுக்கு இரு கண்கள். இது வள்ளுவம். ஒற்று, அதாவது தன்னையும் தனது நாட்டையும் நோக்கி வரும் ஆபத்துகளை ஒற்றறிந்து உளவு மூலம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தயார் நிலையில் இருப்பது நாட்டையாளு மன்னனுக்கு இன்றியமையாதது. நாட்டையும் மக்களையும் எவ்வாறு ஆபத்திலிருந்து காத்து வழிநடத்தும் அறநூல்களை படித்து அறிந்தவனாக அந்த மன்னன் இருக்க வேண்டும். இதுவும் இன்றியமையாதது. உலக நாடுகள் அனைத்துமே தனது இராணுவத்தில் உளவுத்துறையை தனியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒற்றர்களை நியமித்தல் குறித்து கௌடில்யர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் பின்வருமாறு கூறுகிறார். இவர் 5 வகையாக ஒற்றர்களை வகைப்படுத்துகிறார். கபாடிகன், உதாத்தன், கிருகபதிகன், வைதேகன், தாபதன். கபாடிகன் ஆசிரியராக இருந்து கொண்டே ஒற்று வேலை செய்பவன். உதாத்தியன் துறவு வேடத்தில் கண்காணிப்பவன். கிருகபதிகன் விவசாயம் செய்து கொண்டு அறிவும் தூய்மையும் கொண்ட இவர்கள் மன்னர்களுக்கு ஒற்றர்களாக செயல்படுகின்றனர். வைதேகன் வணிகத் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டே ஒற்று வேலை செய்பவன். தாபதன் பல அற்புதங்கள் செய்யும் சாமியாராக வெளியே தோற்றம் தந்து சித்தர்கள் என்று தங்களை விளம்பரப்படுத்திக் கொண்டு மன்னனுக்கு ஒற்றர்களாக இருப்பவர்கள். இவர்கள் எவ்வகையானாலும் நாட்டை காத்தல் இவர்களது கடமையாகிறது.